ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று கடையில் வாங்கின கேரட்டு ரொம்ப மீதி ஆயிடுச்சுங்க. கொலை வந்து ஒரு மாதிரி கரிஞ்சு போச்சு. அதனால் கொலை சரியில்லைனா கெஸ்ட் வந்து வாங்கவே மாட்டாங்க. கொலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க. அதனால் கொலையெல்லாம் வெட்டி தூர போட்டுட்டு கேரட்டை மட்டும் கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வாரம் எலெக்ஷன் இருந்ததால் டூரிஸ்ட்டுங்களோட வரவு வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா வேஸ்ட்டே ஆகாது, விற்றுரும் எல்லாமே. ஒவ்வொரு கேரட்டாக எடுத்து கட் பண்ணி அந்த தோலை பீல் பண்ணி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு மட்டும் இவ்வளோ வந்துருச்சுங்க. கேரட்டை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இதை வந்து சாப்பரில் கட் பண்ண போகிறதால இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு கேரட்டை ஆஃபாக வெட்டிட்டு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக இது என் கையில் இருக்குது. நான் வந்து கடையில் இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கோங்க. கடையில் ப்ரெட் ஆம்லேட் போடுறதுக்கு வெங்காயம் வெட்டுறதுக்கு இதுதாங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக ஆள் வந்துட்டு ஒரு 10 ப்ரெட் ஆம்லேட் போடுங்க, 20 ப்ரெட் ஆம்லேட் 25 ப்ரெட் ஆம்லேட் போடுங்கன்னும் போது வெங்காயம் நம்மளால் டக்குன்னு கட் பண்ண முடியாது. அப்போ இது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம தின் ஸ்லைஸாக கேரட்டை கட் பண்ணிவிட்டு அப்புறம் இது மேலே வச்சு சாப் பண்ணும்போது ரொம்பவே ஈவனாக வரும். எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கும். நல்ல பாக்ஸு சைஸில் இருக்கும் பாருங்கள். இதை நம்ம பொரிச்சு சாப்பிடும்போது உண்மையை நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். கேரட்டு கொஞ்சம் நிறைய இருந்ததால் கொஞ்சம் உப்பிலிட்ட கேரட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த கேரட்டெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிவிட்டு போடணும் கேரட். அப்போ தான் அந்த சால்ட்டு அந்த மிளகாய் எல்லாம் அதில் வந்து ஊறி கிடைக்கும் நமக்கு. ஒவ்வொன்றா போட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அந்த ஜாரை வந்து நல்லா குலுக்கி விட்டோம்னா நல்லா ஊறி கிடைக்குங்க நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மலையாளிஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். நம்ம எப்படி மாங்காயில் வந்து உப்பு மிளகா பொடி போட்டு நம்ம விரும்பி சாப்பிட்றோமோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஐட்டம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதே என்ன பண்ணுவாங்க, ஊற வச்சுட்டு 6 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது. அதனால் எப்போ வேணாலும் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதிலே வினிகர் ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் நாள் கூட அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இந்த கேரட்டை இந்த உப்பிலிட்ட ஃபேமிலியோடு ஆட் பண்ணியாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.